இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்விற்காக இங்கு கூடியுள்ள நம் அனைவரும் மீதும் எல்லாம் அல்லாஹ் அவனுடைய மேலான கிருபையை என்றென்றும் தந்தருள் புரிவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு எத்தி வைக்கின்றான், நமக்கு புரிய வைக்கின்றான். வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப் வஅகாமுஸ் ஸலாத் இன்னா லா நுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். எவர்கள் என்று சொன்னால் மூமின்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப், அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்வார்கள். அந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்வார்கள். அப்படி சொன்னா அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இல்லை, அதை பின்பற்றும் விஷயத்தில் ரொம்ப ஆழமா நுணுக்கமா அதனை ஒவ்வொரு வசனங்களையும் பின்பற்றும் விஷயத்தில் ஆர்வமாக இருப்பார். இதை பற்றி ஒரு வரலாறு என்னென்று சொன்னால், சஹாபாக்கள் குர்ஆனுடைய வசனங்களை எப்படி அணுகுவார்கள் என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை அவருடைய மாணவர்களுக்கு சொல்கிறார்கள். நாங்கள் எப்படி குர்ஆனை அணுகுவோம் என்று சொன்னால், நாங்கள் குர்ஆனில் உள்ள முதல் ஒரு 10 வசனங்களை எடுப்போம். அந்த 10 வசனங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த 10 வசனங்களில் உள்ள சட்டங்களையும் அதில் உள்ள ஆன்மீகத்தையும் அதில் உள்ள அரசியலையும் எல்லா விஷயத்தையும் பின்பற்றி முடித்த பிறகுதான் அடுத்த 10 வசனத்திற்கே போகும். குர்ஆனை எடுத்து ஓதுவதும் திலாவத் செய்வதும் ஏதோ ஒரு நியத்திற்காக ஓதுவதையும் தாண்டி குர்ஆனை பின்பற்றுற விஷயத்தில் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் அதனுடைய 10 வசனங்களை எடுத்து அதை பின்பற்றி அதை திருப்தி அடைந்த பிறகுதான் அடுத்த 10 வசனங்களுக்கே போவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அவர் எவ்வளவு பெரிய கலீஃபா என்று சொன்னால் லட்சக்கணக்கான சதுர மைல் கிலோமீட்டர்களை, எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரிய அளவுக்கு இல்லை. முஸ்லிம்கள் இருந்தார்கள், எவ்வளவு முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆனால் மதீனாவில் இருந்து கொண்டு அவர்கள் ஆட்சி செஞ்சார்கள். ஈராக்கில் போர் நடக்குது என்று சொன்னால் நாம் கேட்ட ஒன்றுதான், உமர் என்ற பேரை கேட்டாலே கத்தியை கீழே போடுவார்கள். பேரை கேட்டாலே கத்தியை போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வாளை கீழே விட்டு விடுவார்கள். அந்த வாளை போட்டுட்டு உமர் வந்துட்டார், உமரை அவர்கள் பார்த்தது கூட கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் உலகத்தில் உள்ள பெரிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் 10 டிஃபென்ஸ் சிஸ்டம் உள்ள கார்கள் இல்லாம, அதை சுத்தி ஸ்னைப்பர்ஸ் இல்லாம ஒரு இடத்துக்கே போக மாட்டாங்க. நான் பர்சனலா என்னுடைய ஒரு அனுபவம் என்று சொன்னால், என்சிசியில் இருக்கும் பொழுது அப்ப சீஃப் மினிஸ்டரா இருந்தவங்களுக்கு நாங்கள் வந்து காட் ஆஃப் ஆனர் அப்படின்னு ஒரு இது அவங்களுக்கு வந்து ட்ரில் பண்ணணும். என்சிசியில் இருக்கவங்க அப்ப நாங்கள் உள்ள போகும் பொழுது எங்களுக்கு புரோட்டோகால்ஸ் இருந்துச்சு. எங்களிடத்துல இருந்த சீஸ் பண்ண ரோஸ்வெல் ரைஃபிள் அதை வச்சுதான் ட்ரில் பண்ணணும். ஆனா அந்த ரைஃபிளையே 3 முறை செக் பண்ணாங்க, அதனால ஃபயர் பண்ண முடியுமா அப்படின்னு. அதை முடிச்சுட்டு அதுல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் கழிச்சு எங்களை பர்சனலா ஃபுல்லா 8% செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் சுத்தி பிளாக் ஹெட்ஸ் ஸ்னைப்பர் சுத்தி இருக்க இடத்துக்கு மத்தியில் அதுக்கப்புறம் எங்களுடைய ட்ரில் பொசிஷன்ல நின்று அதற்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சீஃப் மினிஸ்டரே அந்த இடத்துக்கு வராங்க. இது ஒரு சீஃப் மினிஸ்டருக்கான ஒரு புரோட்டோகால் நாம பார்த்த வரைக்கும். அப்படின்னு சொன்னா ஒரு பிரதமருக்கு எந்த அளவுக்கு ஒரு புரோட்டோகால்ஸ் இருக்கும், அது யூஎஸ் உடைய பிரசிடென்ட்டுக்கு எப்படி இருக்கும், ரஷ்யாவுடைய பிரசிடென்ட்டுக்கு இவ்வளவு புரோட்டோகால்ஸ் இருக்கு. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மதீனால இருக்கிறாங்க. பாரசீகத்திலிருந்து 2 தூதர்கள் வராங்க. யாருன்னா உமர் அவர்களே சந்திப்பதற்காக ஊருக்குள்ள வராங்க, மதீனாவுல வராங்க. மதீனாவுடைய தெருக்களுக்குள்ள நடந்து வரும் பொழுது கேட்கிறாங்க, கலீஃபா உமர் அவருடைய வீடு எங்க இருக்கு? இந்த சந்தை அப்படியே கடைசியில போங்க, ஒரு வீடு இருக்கும், அதுதான் அவருடைய வீடு அப்படின்னு. சந்துடைய கடைசியில கடைசி வீடு அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் என்ன நினைச்சாங்க என்று சொன்னால், உமர் என்பவர் ஒரு பெரிய அரசர், அவர் ஒரு கோட்டையில் இருப்பார் அப்படின்னு நினைத்தார்கள். அந்த தெருவுக்குள்ளேயே போறாங்க, மதீனாவுடைய தெருவுக்குள்ள. கடைசிக்கு போகும் பொழுது கதவு கூட இல்லாத ஒரு திரை வீடு. உமர் அவர்கள் ஆணையிட்டார்கள், கலீஃபாவும் சரி மற்ற மாகாணங்களில் உள்ள கவர்னர்களும் சரி யார் வீடுகளிலே கதவு இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். உங்கள் வீட்டில் அப்படியே கதவு இருந்தாலும் அது திறக்கப்பட்டுதான் இருக்கும். எப்போ வேணாலும் மக்கள் வருவார்கள், உங்களை வந்து ஒரு விஷயம் கேட்பாங்க, உதவி கேட்பாங்க, ஸ்பாட்லேயே நீங்க போதும். அது இரவோ பகலோ
மழையோ வெயிலோ அப்படியெல்லாம் கிடையாது என்று ஒரு உத்தரவை அவர்கள் இட்டார்கள். அதனால அவர்கள் வீட்டுக்கு அவங்களே கதவு வைத்தது. வீட்டுல அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க, கதவு தட்ட முடியாது, கூப்பிடுறாங்க, அம்மா யாரும் இருக்கிறீங்களா, கலிஃபா அம்மா அவர்களை பார்க்கணும். அவர் இங்கெல்லாம் இல்ல, அப்படியே போங்க, பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு மரம் ஒன்று இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. மரத்துக்கு கீழே அவர் இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையான சம்பவம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் என்ன இப்படி இருக்கிறாரு, என்ன இப்படி இருக்கிற அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியவே இல்லை. மறுபடியும் அவங்க தேடி போறாங்க, அந்த மரத்தை நோக்கி தேடி போங்க, அப்படியே போறாங்க. அந்த மரம் இருக்கு, மரத்துக்கு கீழே எப்படி படுத்திருக்காங்கன்னு சொன்னால் மேல் சட்டை இல்லாமல் படுத்திருக்காங்க தரையில, ஒரு சைடா கையில தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்பயும் சந்தேகம், இது உண்மைதானா, நம்ம ஊர் மாதிரி வந்துட்டோம், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அந்த சந்தேகம் இருக்கு. எழுப்பி அமர், ஆமா நான் தான் சரி. அவங்களுக்கு ஒரு ஷாக் ரியாக்ஷன் ஆகும். உமரை கேட்டா படையே நடுங்குது, உமருடைய ஆட்சிக்கு எதிராக யாரும் படையை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க, இவர் இப்படி இருக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டுள்ளேன், யார் அல்லாஹ்விற்கு உண்மையிலேயே பயப்படுகின்றார்களோ அவரை கண்டு உலகமே பயப்படும் என்று நான் கேட்டுள்ளேன். அவர்களுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் தேவையில்லை, சுத்தி 10 பேர் எப்பவும் வாழ நிற்கும் தான் தேவையில்லை, அவர்கள் மனதுதான் அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏன் இது சொல்லணும்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மபாயிதுல் உலூம் இந்த மாதிரி பல கிதாபுகள் இந்த செய்தி பதிவு செய்துள்ளது. நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் நான் சூரா பக்ராவை மட்டும் பின்பற்றினேன். சூரா பக்ராவில் உள்ள சட்டதிட்டங்களையும் அதில் உள்ள ஆன்மீகத்தையும் அதில் உள்ள அரசியலையும் அதில் உள்ள விஷயங்களையும் நான் முழுதாக பின்பற்றினேன். அல்லாஹ் எவ்வளவு ஒரு உயர்வு கொடுக்கும். இப்பொழுது இந்த வசனத்தை பாருங்கள், வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப், சாதாரண ஒரு வசனம் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை அப்படி குடிச்சோம் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்தை நமக்கு அப்படியே கொடுத்துருவான். நம்ம அதற்காக ஒரு பெரிய ஒரு தியாகங்களோ, அல்லாஹ் நம்மளை சோதிப்பான், அதை அவன் நம்ம விரும்புறான். ஒவ்வொருத்தரும் நமக்கு விரும்பும் பொழுது ஒவ்வொன்றும் செய்வாங்க, அல்லாஹ் விரும்பினா நம்மளை சோதிப்பான். ஆனா அந்த ரிட்டர்ன் எப்படி இருக்கும்னு சொன்னா இப்படிதான் இருக்கும். காலங்கள் கடந்து உமரை போன்ற ஒரு ஆட்சியை ஒரு மனிதரால் அமைக்க முடியும். அவ்வளவு பொருளாதாரங்களுக்கு அவரை பத்தி மார்க்கெட்டிங் பண்றதுக்கே இங்க கோடிக்கணக்கில் செலவாகும். உமருக்கு மார்க்கெட்டிங்கே தேவையில்லை, பேரை கேட்டாலே போதும், அல்லாஹ் கொடுப்பான். அதற்கடுத்து அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், தொழுகையை நிலைநிறுத்து. தொழுகை என்று சொன்னால் நம்மளுடைய சமுதாயம் எப்பொழுதெல்லாம் அது வீழ்ச்சி காண்கின்றதோ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அது ஒரு மஹல்லாவாக இருக்கட்டும், அது ஒரு ஊராக இருக்கட்டும், அவர் ஒரு தனிநபராக இருக்கட்டும், அவர் ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், ஒரு குடும்ப அமைப்புள்ளவராக இருக்கட்டும், அவங்க கிட்ட தொழுகை இருக்க இல்ல, தொழுகை சரியான முறையில் இருக்கு. தொழுகுவார்கள், வேதத்தை பின்பற்றாமல் நடப்பார்கள். 3 விஷயத்தில் ஏதாவது சொன்ன அவரிடத்தில் இருக்கு, அவர்கள் வீழ்ச்சி காண்பார்கள். அந்த இடத்துல உள்ள முஸ்லீம் சமுதாயம் கண்டிப்பாக வீழ்ச்சி காணும், தப்பிக்கவே முடியாது. இங்க இருந்து நம்ம ஒரு ரூட்டு போறோம், சும்மா இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளியில ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா அதுக்கு ஹைவேஸ்ல தான் போறோம். முட்டு சந்துக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி அங்க போக முடியும்? இந்த சந்தில வழியே இல்லை, நான் நினைத்த இடத்துக்கு நம்மளால எப்படி போக முடியும்? இதுதான் இயல்பு. அவர்களால் எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் கல்லடிப்பட்டு இதற்கு பின்னால் அவளதான் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று மனம் நொந்து மக்காவில் ஒரு வீட்டுல அவங்களுடைய தோழியுடைய வீட்டுல படுத்திருக்காங்க, சகோதரியுடைய வீட்டுல அவங்க உறவுல கண்மூடிதான் இருக்கிறாங்க. கவலை அவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? இவ்வளவு ஒரு மக்களை ஒரு தனி நபரை இவ்வளவு எதிர்ப்புகள் சம்பாதிக்க அவரால் எப்படி தாங்க முடியும்? உடலும் வலி, மனதும் வலி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்புகிறான். அல்லாஹ் உங்களை சந்திக்கணும்னு சொல்றாங்க. சொல்ல அங்க போனாங்க. அதுக்கடுத்துதான் அந்த வசனங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை பெருமையோடு சொல்லுவான். சுப்ஹானல்லதி, ஹதீஸிலும் உண்டு, அல்லாஹும் இதை பயன்படுத்துவான். ஆச்சரியமான விஷயங்கள், கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயங்கள் நம்மளால அஜஸ என்று சொல்வார்கள். அஜஸ என்று சொன்னால் அது முஅஜிஸாவுடைய அந்த வார்த்தை. இம்பாசிபிள், அதெல்லாம் செய்யவே முடியாதுங்க, அதெல்லாம் செய்யவே முடியாதுங்க அந்த விஷயங்கள்.
அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் செய்து காட்டிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் சுபஹான், அல்லாஹ் பரிசுத்தமான. ஆச்சரியமா சொல்லுவான் சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஃபர்ஸ்ட் செக். மனிதர்கள் அது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வரலாற்றில் சந்தித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கியாமத் நாள் வரைக்கும் இருக்க போற இந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் பரிசுத்தமானவன். எதனால் என்று சொன்னால் அவன் அஸ்ரா என்ற ஒரு பயணத்தை செய்தான். இஸ்ரா அதனுடைய மூலச்சொல். அஸ்ரா என்று சொன்னால் பயணித்தல், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பயணித்தல், இரவில். அப்ப அப்திஹி அவனுடைய அடியானை கொண்டு லைனன் இரவில் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அப்படி தெளிவா சொல்லிட்டான். இங்க இருந்து இங்க போனாங்க, அப்படி ஒரு முகுகமா இல்லாம ஒரு மூடலா இல்லாம மஸ்ஜிதில் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதில் அக்ஸாக்கு போயிட்டாங்க. 1500 கிலோமீட்டர். நம்ம காரோ பிளைட்டோ போனா கூட 3 மணி நேரம் ஆயிடும், 3.5 மணி நேரமாச்சும் ஆகும். ஒரு செகண்ட்ல போயிட்டாங்க. எதற்காக? அதற்கடுத்து அல்லாஹ் என்ன செய்தான்? அதை சொல்லிட்டு சொன்னா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அந்த இடத்துடைய சிறப்புகள் எல்லாம் சொன்னான். அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையை நிகழ்த்தினார்கள். அதில் நபிமார்கள் எல்லாரும் வந்தார்களா, இல்ல ரூஹ் வந்ததா, அதெல்லாம் பலவே கருத்துப்படுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையை பிடித்தார்கள், இப்ப இமாமத்தை நிறுத்தினார்கள், திரும்பி பார்த்தார்கள், எல்லா நபிமார்களும் கும்பல் இருந்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு உண்டு அந்த பிரத்யேக தொழுகையை தொழுக வைத்தார்கள். இன்னைக்கு நம்ம தொழுகிற தொழுகை இல்லை, நபிமார்களுக்கு என்று ஒரு பிரத்யேக தொழுகை இருக்கு. அந்த தொழுகையை அங்க தொழுக வைத்தார்கள். தொழுக வைத்து விட்டு அதற்கடுத்து இன்னொரு விஷயம், அதே அல்லாஹ் எடுக்கிறான், எடுக்கிறான். இந்த பயணத்துக்கு பின் கடைசி நான் அதை சொல்ல வரும்பொழுது உங்களுக்கு அது புரியும். இந்த பயணத்தினுடைய அந்த அபூர்வமும் அந்த அதிசயமான ஒரு விஷயம். இது நடக்காது, இங்க இருந்து இங்க போறதே வாய்ப்பு இல்லை, கற்பனையில் மட்டும் எட்டாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்யறான்? வானத்துக்கு உயர்த்துறான். மியாராஜுடைய பயணம். மியாராஜுடைய பயணத்துக்கு போறாங்க. இங்க இருந்து முதல் வானத்திற்கு போறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களையும் சென்று கடைசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். பின்பு அல்லாஹ்வை சந்தித்தார்களா சந்திக்கவில்லையா என்பதில் கருத்து வேறுபாடுகள் உண்டு. அல்லாஹ்வை நேரில் பார்த்தார்களா, அல்லாஹ்வை நேரில் பார்க்கவில்லையா, அல்லாஹ்வுடைய அந்த திரையை பார்த்தார்களா, ஹிஜாபை பார்த்தார்களா என்று உண்டு. அல்லாஹ்வுடைய ஹிஜாபை பார்த்தார்கள் என்ற வலிமையான கருத்தும் உண்டு. இப்ராஹிம் அப்பாஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹலீலாக ஏற்றுக்கொண்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச்சாளனாக ஏற்றுக்கொண்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள், ஏன் அப்படின்னு ஏற்றுக்க கூடாது என்ற அவருடைய கவுலும் உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் ஒரு கருத்தும் உண்டு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வை பார்த்தீங்களா என்று கேள்வி கேட்டார்கள் அவர்கள். அதற்கு அல்லாஹ்வை நான் பார்க்கவில்லை. எப்படி ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னா, அல்லாஹ்வுடைய அந்த ஹிஜாபை பார்த்தேன், அல்லாஹ்வுக்கு 70,000 திரைகள் உண்டு, அந்த நூரை நான் பார்த்தேன். அப்ப அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அவன் நம் கற்பனைக்கு எட்டாத இந்த இடத்துல இருந்து நம்மளால பார்க்க முடியாது. இப்படின்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் சந்தித்தார்கள். இன்னொரு கருத்தும் உண்டு. யார் என்று சொன்னால் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், முஸ்னத் அஹ்மத் என்ன இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள், தஜ்ஜலை பார்த்தார்கள். தஜ்ஜல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மாடலை பார்த்தாங்க அப்படின்ற அவங்களுக்கு கருத்து, பல கருத்து வேறுபாடு. அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அல்லாஹ்வை நண்பர்கள் அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள். அப்பொழுதுதான் குர்ஆனுடைய அந்த புகழை மிக்க வசனம் இறங்கியது. 2 முறை இறங்கியது அந்த வசனம். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி, அந்த சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்திற்கு தான் 2 நூறுகள் இறங்கியது. அதில் முதல் சூரா அல் ஃபாத்திஹா, அவர்கள் இந்த 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களை யார் ஓதுகிறார்களோ இரவில் தூங்கிவிட்டு அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவர்கள் மரணம் அடைந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர்கள் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள். இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் எதற்கு செய்தான் என்று தெரியுங்களா? முடித்துவிட்டு 5 தொழுகையை கையில் கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ் அவர்களை மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வர வைத்து அங்கே தொழுக வைத்து விட்டு அங்க இருந்து மிஅராஜ் என்ற ஒரு புனித பயணத்திற்கு வானங்கள் எல்லாம் கடந்து அவனை சந்திக்க வைத்து விட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அங்க பேசிவிட்டு அங்கிருந்து அல்லாஹ் தொழுகையை கொடுத்து அனுப்பினான். எதற்காக தெரியுங்களா? யா ரசூலுல்லாஹ், உங்களை நான் வர வைத்து விட்டேன், நான் என் அடியாரத்தில் நீ உங்கள்கிட்ட பேசுற மாதிரியே பேசணும். நீங்க பேசிட்டீங்க,
என் அடியார்களே என்கிட்ட பேசணும்ல. அல்லாஹ் தொழுகை கொடுத்தான். அவங்க இடத்துல தொழுகை கொடுங்க, அவங்க கிட்ட ஒரு நாள் 5 வாட்டியும் பேசணும். பாங்குக்கு பின்னாலே எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? நம்ம தொழுகை விடுவதற்கு என்ன காரணங்களை சொல்லுவோம்? வியாபாரத்தை சொல்லுவோம், உடல்நலத்தை சொல்லுவோம், மனநலத்தை சொல்லுவோம். மனசு வழியா இருக்கு. வீட்டுல இருக்கிற மனசு வழிதான் தொழுகைக்கு வரணும். அல்லாஹ் அதை குர்ஆனை சொல்கின்றான். குர்ஆனுடைய வசனங்களில் வருகின்றது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டுதான் உண்மையான நம்பிக்கையாளருக்கு மன நிம்மதி அடையும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அப்படி இல்லை. உண்மையிலேயே அல்லாஹ்வை மனதில் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற அந்த மனநிலை இருப்பார்கள் அந்த மூமின்கள். அவர்களுடைய உள்ள சுப்ஹானல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தைக்கு மனசு நிம்மதியாக. இப்படிப்பட்டது அல்லாஹ் பாங்குடைய விஷயங்கள். இவ்வளவு மனநிலைகள் இருக்கணும், இவ்வளவு விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்குது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு அல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹ் ஃபர்ஸ்ட் வார்த்தை நம்மள அல்லாஹ் மொத்தமா உடைத்து விட்டான். அந்த ஒரு வார்த்தை. பணக்கவலையா, மனக்கவலையா, குடும்ப கஷ்டமா, வேற எதுவும் பிரச்சனை? அல்லாஹ் அல்லாஹ் மிகப்பெரியவன். நீங்கள் எதை சுமந்து கொண்டு இருக்கின்றீர்களோ அதை விட அல்லாஹ் மிகப்பெரியவன். ஒரு வாட்டி அரபிய தஹ்கீத் என்று சொல்லுவார்கள். ஒரு விஷயத்தை 2 முறை சொன்னால் அது உறுதியானது. கல்லா இதா துக்கத்திலாவது தக்கன் தக்கா. எப்படி என்று சொன்னால், ஒரு காலம் இல்லை பூமி அப்பளம் போல நொறுக்கப்படும். கண்டிப்பா நொறுக்கப்படும். அல்லாஹ் சொன்னார். சூரா ஃபஜ்ர்ல வரக்கூடிய இந்த ஆயத்தை இதைதான் உதாரணமாக வைப்பார்கள். கண்டிப்பா அப்படி நொறுக்கப்படும். ஆனால் இந்த இடத்தில் 4 முறை அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எல்லாத்தையும் அல்லாஹ் உடைச்சுட்டான். என்ன கவலையா உங்களுக்கு? பிரச்சனையா உங்களுக்கு? நான் பெரியவன். நீங்க எதையெல்லாம் உங்கள் பெரியது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அது எல்லாத்தையும் விட நான் பெரியவன். இதை எதற்கு என்கிட்ட சொல்லணும்? இதை எடுத்து என்கிட்ட ஒரு கேள்வி எனக்கு வருகிறது. இதையும் என்கிட்ட சொல்லணும். நானே கஷ்டத்தில் இருக்கேன். சரி, உங்க கஷ்டத்தை யார் போக்குவோம்? நான் தான் போக்கியாகும். அப்பொழுது அல்லாஹ் அடுத்த வார்த்தையை அமைக்கின்றான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி கூறுகின்றேன். நமக்கு அல்லாஹ் அப்படி சொல்ல வைக்கின்றான். நீங்க சாட்சி சொல்லுங்க, அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன். அல்லாஹ் வந்து அந்த இடத்துல கட்டளை இடல. அல்லாஹ் என்ன சொல்றான்னா நமக்கு புரிய வைக்கின்றான். வித்தியாசமான ஒரு அழகிய முறையில நான் சாட்சி கூறுகின்றேன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நாம் யாரை வணங்கின்றோமோ அவனிடத்தில் தான் கேட்போம். அவனால் தான் நமக்கு கொடுக்க முடியும். அதையும் அல்லாஹ் 2 முறை சொல்கின்றான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் வணங்கணுமே, எப்படி வணங்குறது? அந்த கேள்விக்கும் அல்லாஹ் இடம் கொடுக்கும். யாரை வைத்து நாம் வணங்க முடியும்? யார்? ஒரு ரோல் மாடல் வேணும். ஒரு விஷயத்தை செய்யணும்னா ரோல் மாடல் வேணும். ஒரு டீச்சர்கள் அல்லாஹ் அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு வரும். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஹய்யா அலா ஸலாத், தொழுகைக்கு வேகமாக வர. இதையும் அல்லாஹ் 2 முறை சொல்லியிருக்கான். ஹய்யா அலல் ஃபலாஹ். இதுல நல்லது இருக்கு. தொழுதா எனக்கு என்ன இருக்குங்க? நான் 5 நிமிஷம் கடையில் 2 நேரம் ஒரு 1000 ரூபாய் வியாபாரம் நடக்கும். கொஞ்ச நேரம் பழுத்து தூங்கணும்னா என் மனசு இதாகும். கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதை விட சிறந்தது இருக்குங்க, இங்க வாங்க. இது சொல்லிவிட்டு மறுபடியும் அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை சொல்லிட்டான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். கடைசியாக அல்லாஹ் இப்படி சொல்றான், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு அழகான ப்ரொபோசல். நம்ம விரும்புறவங்க, ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஏதோ ஒரு உறவுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட நம்ம பேசணும்னு சொன்னா அந்த பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலையை செட் பண்ணுவோம். சும்மா வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னா, என்னப்பா வேலையா இருக்கப்பா, வச்சிருக்கப்பா, இப்படிதான் பேசணும். ஆனா அல்லாஹ் அப்படி அதை ஆரம்பிக்கல. நம்ம இடத்துல அல்லாஹ் பேசணுன்றதுக்காக ஒரு அழைப்பு, ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, ஒரு நாளைக்கு 5 முறை அல்லாஹ் அழைக்கணும். வாங்க பேசணும். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின். இப்போதுதான் இந்த ஹதீஸ், இதற்கு சரியான ஒரு ஹதீஸ். மூமின்களுக்கு மிஅராஜ் என்பது தொழுகை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு முறைதான் மிஅராஜ் செய்தார். அதாவது தனி சிறப்பு, யாருக்கும் அமையாது. ஆனால் ஒரு மூமின் ஒரு நாளைக்கு 5 முறை மிஅராஜ் செய்யலாம், கடமையாக. அதை தாண்டி அவர் உபரியாக தொழுதார் என்று சொன்னால் எத்தனை முறை வேணாலும் மிஅராஜ் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அல்லா இடத்துல பேசிக்கிட்டே இருக்கலாம். அது ஒன்றும் அவ்வளவு பெரிய விடயம் இல்லையே. நிஜமானா எவ்வளவு எல்லா தொழுகையும் சேர்த்து தொழுதாலும் ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கும். ஆனா நம்ம கணக்கே இல்லாம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கறதுக்கும் யூடியூப்ல லைக்ஸ் போடுறதுக்குமே நம்ம மணிக்கணக்கு செலவழிக்கின்றோம். யாராலும் அதை மறுக்க முடியுமா? நம்ம முடியாது.
வாங்க சொல்லும் போதே நம்ம இங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பழக்கம் நம்மளிடம் உண்டு, மறுக்க முடியுமா? இல்லை. ஆனால் அல்லாஹ் அதை பொருட்படுத்த, அவன் அடியான், நான் உண்மையில் கருணையோடு தான் இருப்பேன், அவன் வருவான் என்று அல்லாஹ் நாம் அவனை மறந்த பொழுதிலும் அவன் நம்மளை நினைவூட்டி நம்மளை அழைத்துக் கொண்டே இருக்கிறான். வாங்க வாங்க நம்ம பேசலாம், நம்ம பேசலாம். வெறும் தொழுகை, இந்த தொழுகை என்பது அல்லாஹ் சொல்கின்றான். நமக்கு தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய நலனுக்காக அல்ல, மாறாக அந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், குர்ஆனுடைய வசனங்கள். தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். ஃபஹ்ஷா வல் முன்கர், உங்களை மறுப்பதிலிருந்து, நீங்க அவனை விட்டு நிராகரித்து போவதிலிருந்து, மானக்கேடான விஷயங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். எப்படி? இந்த ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லலாம். ஃபாஹிஷத் என்று சொன்னால் எல்லா விஷயங்களும் வரும். உடலும் சரி, மனதும் சரி, அசுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மனிதனால் எப்படி தொழுக முடியாது? ஒரு மனிதனால் எப்படி தொழுக முடியாது? ஒருவர் காலையில் விழிக்கின்றார் என்று சொன்னால் ஃபஜருக்காக ஒரு தயாரிப்பில் இறங்குவார், குளித்து ரெடியாவார். அதற்கு பிறகு அடுத்த வக்துக்கு தயாராக இருக்கும். அடுத்து லொஹர் வரும், அடுத்த அஸர் வரும், அடுத்து மக்ரிப் வந்துடும், அடுத்த இஷா வந்துடும். அடுத்தடுத்த வக்துக்கு அவர் தன்னை சுத்தமாகவே வைத்துக் கொண்டிருப்பார். சுத்தம் இல்லாம தொழுக முடியுமா? அவருடைய மனநிலையும் அவர் அப்படியே பிராக்டிஸ் பண்ணுவார். இதைத்தான் நல்லா சொல்கிறார். இப்படி இருக்க ஒருவர் யாருமே எதுவுமே செய்ய முடியாது. இவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இவர்களுக்கு பயமா இருக்காது, எந்த கவலையா இருக்காது. இவர்களை பார்த்து உலகம் பயப்படும், இவர்களை ஏதாவது செய்யணும்னு நினைச்சான். ஏன்னா அவர்களை அறியாமல் அவர்கள் மனதிற்குள் பயம் வரும். எப்படி வரும் தெரியுங்களா? அவரை நாம் ஏதோ செய்யணும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை செஞ்சிருவாங்க. இந்த பயம் வரும் அவர்களுக்கு. அதை நாம் கண்கூடா நம்ம பார்ப்போம். எப்பொழுது என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய மனதை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினோம் என்று சொன்னார், தொழுகையின் பக்கம் திருப்பினோம் என்று சொன்னார், அல்லாஹ்விற்காக தொழுகையை தொழுதோம் என்று சொன்னால் நாம் அந்த மனநிலை, அந்த அந்தஸ்தை அடைவோம் என்று சொல்லி என்னுடைய முதல் குத்பாவில் நிகழ்ச்சி. இன்னல் ஹம்துலில்லாஹி தஆலா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ் தஆலா முஹ்பிரன் வ ஆமிரன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات من لدن آدم عليه الصلاة والسلام إلى الحمد لله. அல்லாஹ்வுடைய அந்த பாசம், அவனுடைய வணக்கங்களிலிருந்து நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கணும்? அல்லாஹ் நம்மிடத்துல எந்த ஒரு கூலியும் எதிர்பார்ப்பதில்லை. அவன் தான் நமக்கு உணவை அளிக்கின்றான், அவன் தான் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நமக்கு தருகின்றான். அதில் அவன் குறை வைப்பது நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு உணவு வருது. ஆனால் அதே உணவு ஒருத்தருக்கு போர்க்களமாக இருக்கின்றது, போராட்டமாக இருக்கின்றது, ஒரு சில பேருக்கு அது கனவாகவே ஆகின்றது. ஆனால் அல்லாஹ் நமக்கு அவ்வாறெல்லாம் செய்யுது. அல்லாஹ் நாம் இருக்கும் இடத்துல நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்னவென்று சொன்னார், மறுமையில் ஒரு அடியானுக்கு முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வி என்பது யாருக்காவது தெரியுங்களா? தொழுகை. தொழுகைதான் முதல் கேள்வி. இந்த கேள்வியை தெரிந்துவிட்டும் அல்லாஹ் நம்மளை கேட்பான் என்று தெரிந்துவிட்டும் அந்த தொழுகையை விடுபவன் எப்படிப்பட்ட ஒரு நஷ்டவாளியாக இருப்பான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கேள்வி கேட்க போவர் யார் என்று நமக்கு தெரியும். நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோம், நம்ம கம்பெனியுடைய மேனேஜர் நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்பார்னா இன்று இரவு நாம் தூங்குவோமா? நாளைக்கு அவர் என்ன கேட்பார்? நாளைக்கு நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என் வேலை என்ன ஆகும்? எல்லாத்தையும் யோசிப்பார். என் குடும்பம் என்ன ஆகும்? அடுத்து என் ஃபியூச்சர் என்ன ஆகும்? டிசிஷனே அங்கதான். அதுக்கு அடுத்துதான் உண்மையான ஃபியூச்சரே. சொர்க்கமா நரகமா? ரெண்டே ஆப்ஷன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ஒரு கேள்வியை நான் இதை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பிட்டான். அதையும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றான், நான் இதை கேட்பேன், நான் இதை கேட்பேன் என்று. இதை தெரிந்து விட்டும் தொழுகையை விட்டும் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால்
பள்ளிவாசனுடைய வாடையே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் ரப்பா நம்ம ரப்பா, யாரோடு நாம் போட்டி போட்டுக் கொண்டு இருக்கின்றோம்? அவனிடத்தில் போட்டி போட முடியுமா? அவனை ஜெயிக்க முடியுமா என்ற அந்த சிந்தனை நம்முடைய உள்ளங்களில் ஆழ்ந்து வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தினர் யாராவது தொழுகாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சொல்லி புரிய விடுங்கள். தொழுகை என்பது நீங்கள் விரும்பி செய்வதோ நான் விரும்பி செய்வதோ அல்ல, இல்லை விரும்பினால் செய்வதோ விரும்பாவிட்டால் விடுவதோ அல்ல. தொழுகை என்பது கட்டாயம், அதை செய்துதான் ஆக வேண்டும். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டுள்ளோம். அம்மா கலக்கத்தில் சின்ன ஒளியின் சிந்தால் யாருவதும் அல்லாஹ் சொல்லியிருக்கான், நான் மனிதனையும் ஜின்னத்தையும் படைக்கவில்லை, என்னை வணங்குவதற்காக. அந்த விஷயங்களை நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜும்மாவிலிருந்து நாம் வெளியேறும் பொழுது நாம் முதலில் தொழுகையை விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இவ்வளவு விஷயங்களையும் கேட்ட பிறகும் நாம் தொழுகையை விடுகின்றோம் என்று சொன்னால் நாம் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம நேரடியாக அல்லாஹ்விடத்துல சவால் விடும். நம்ம மறுத்தா என்ன என்று நாம் அல்லாஹ்விடத்தில் சவால் விடுகின்றோம் என்று அந்த எண்ணத்துக்கு நம்ம வந்துடுறோம். அவ்வளவுதான். அல்லாஹ் நமக்கு இதை கேட்பான். தொழுகை கட்டாயம், விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் நான் தொழுகையை விடுறேன், அதனால என்ன அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு வருகின்றது என்று சொன்னால் நாம் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் ஒரு டைரக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம், தொழுக முடியாது யாருதான், இங்கு என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம், இங்கு என்ன வேணாலும் நாம் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் மறுமையில் அல்லாஹ் கட்டாயமான தொழுகையை பற்றி கேட்டே தீர்வான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்முடைய தொழுகையை பற்றி கேள்வி கேட்பான் என்று. அப்படிப்பட்டவர்கள் கட்டாயமாக அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அதிலிருந்து அல்லாஹ் தெளிவா சொல்லுங்கள், நான் நல்லமல் செய்யக்கூடியவர்களுடைய அந்த அமலை நான் சிறு அளவு கூட வீணாக்க மாட்டேன். எனக்காக அவங்க ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு செகண்ட் கூட நான் அவர்களுக்கு திருப்பி கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் நமக்கு வாக்களித்து உள்ளான். அதை மனதில் வைத்துக் கொண்டு தொழுகை நிலைநிறுத்துங்கள். இன்ஷா அல்லாஹ். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வذ்குருல்லாஹல் அஸீம் யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வலذிக்ருல்லாஹி தஆலா அஅலா வ அஸ்ஸ வ ஜல்ல வ தக்வா வ அக்பர் வல்லாஹு யஅலமு பிமா தஸ்னஊன்.